இப்பொழுது வாக்குத்தத்தம் இந்த 2025 வாக்குத்தத்தத்தை இங்கே ஸ்க்ரீனில் போடுவாங்க. கரங்களை தட்டுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு தேவ செய்தியை பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாருமே சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 51:4. என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. மீண்டுமா சொல்லுங்க. என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. யாருக்கு? என் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு. ஆமென். கரங்களை தட்டுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னமோ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ கோடானு கோடி பழுகி பெறுவாய், இடம் கொள்ளாமட்டான் பழுகி பெருகுவாய். இது என்ன ஆசீர்வாதம்? என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சம். பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? இதுதாங்க நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ ஏசாயா 51:4 முதல் முழு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51:4. அங்கே ஆண்டவர் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சில காரியங்களை சொல்கிறார். இது அவர் செய்யணும்னா, இது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அங்கேயே சொல்லிட்டார். இந்த 51 வசனத்திலே சொல்லிட்டாரு. வாசிப்போம். என் ஜனங்களே. என்னது? யாரு? திரும்ப உடனே அங்கே உங்களை போட்டுக்கணும். அங்கே அந்த என் ஜனங்களேன்னு கர்த்தர் சொல்லும் போது நான் தான், நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அங்கே உடனே உங்களுடைய ஆவி அங்கே என்ன பண்ணும்? ஆமாம் ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அது மாதிரி என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என் ஜனங்களே அப்படின்னா ஆமேன் ஆண்டவரே எனக்கு செவி கொடுங்கள். உடனே என்ன சொல்லணும்? சத்தத்தை காணோம். ஆமேன் ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே ஆமேன் ஆண்டவரே என் வாக்கை கவனியுங்கள். அப்போ செவி கொடுக்கணும், வாக்கை கவனிக்கணும். இதெல்லாம் செய்யும்போது வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் பிரமாணங்களை என் ஜனங்களின், என் வாக்குக்கு செவி கொடுத்த, ஆமேன், என் வாக்கை கவனித்த என் ஜனங்களுக்கு என் பிரமாணங்களை வெளிச்சமாய் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை மகிமையான ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உடனே வெளிச்சம், இருள் எல்லாம் நீங்கி போக போகிறது, வெளிச்சம் வரப்போகிறது. இப்போ மட்டும் வெளிச்சம் எல்லாமே இருக்கிறோம். ஆமேன். வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரகாசமான வெளிச்சம். இருள் இருந்துச்சுன்னா வெளிச்சம் வந்துடும். ஆனால் தேவன் சொல்லுகிற வெளிச்சம் இது. எந்த பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக. ஆமேன். என் பிரமாணத்தை, பிரமாணம் முதல்ல ஏன் பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பார்? ஏன்? எப்பொழுதுமே ஒரு லாஜிக் தான், ஒரு ஃபார்முலா தான். நமக்கு தேவன் கொடுக்கிற செய்தி ஒரு ஃபார்முலா. ஏன், எதற்கு, எப்பொழுது, எப்படி, ஏன், எங்கே, இதுதான் ஆராயணும். உடனே ஆராயணும். ஏன் இப்போ வெளிச்சம் கொடுக்கணும் என் ஜனங்களுக்கு? நான் உண்மையிலுமே சொல்கிறேன், தயவு செய்து சிஸ்டர் இங்கே ஆராதனை செய்யும்போது தயவு செஞ்சு அவங்கள மகிமைப்படுத்தலை. ஆண்டவர் உண்மையிலுமே நான் இங்கே வரத்துக்கு முன்பே என்னிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்படியாக எச்சரித்து தான் இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கார். இந்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையாலுமே நீ சபையாரை நோக்கி செவி கொடுக்க சொல். எதற்காக என்றால், இப்படியே சொன்னார். இன்னைக்கு இந்த கடந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் விட முடியாத என்னென்ன ஒரு சில காரியங்கள் இருந்தாலும் அதை விட சொல்லு. இதுக்கு மேலேயே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு யாரும் கேட்க வேணான்னு சொல்லி காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய போகுது. ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். ஆனால் பலமுறை அதை சகோதரி ஆராதனையில் சொன்னாங்க. இனி நம்ம இடத்துல மாற்றம் இருக்கவே வேண்டும். இதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை கொண்டு தேவன் ஏன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், என் ஜனங்கள் முத்திரை குத்திட்டாரு. நம்ம கடைசி வரை அவருடைய ஜனங்களாக இருந்து அவர் வாக்கை நாம் கவனித்து அவருடைய வெளிச்சத்தில் பிரகாசித்து அநேகருக்கு வெளிச்சமாக இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள காலம் சமீபமாக ஆயிற்று. தப்பித்து கொள்ள வழியே இல்லை. இன்றைக்கி ஏசாயா 51 அதிகாரத்தை தான்
அதிக வசனங்களை பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்கள் மீதியை பார்க்க போகிறோம். எனவே இந்த வாக்கு தத்தங்களை மிக முக்கியமாக ஆழ்ந்து கவனிங்க. அதை கேட்டு ஆண்டவர் சொன்னபடியே எனக்கு செவி கொடுங்கள்னு ஆரம்பிச்சிருக்காரு. என் வாக்கை கவனிங்கள்னு சொல்லியிருக்காரு. இதை உணர்வுள்ளவர்களாய் எப்பொழுதுமே நாம் கடைசியாக ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதத்தை, வெளிச்சத்தை நாம் பிரகாசிப்பிக்கும்படி அவருடைய மகிமையிலே, அவருடைய ஒளியிலே, ஆண்டவர் சொன்னார் இல்லையா தன்னுடைய சீஷர்களுக்கு, நானே உலகின் ஒளி, நீங்கள் அதன் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமேன். அப்போ அந்த மாதிரி தேவன் நம்மை இந்த ஆண்டில் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டுங்க. நீங்கள் விசுவாசிச்சே ஆகணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களும் வெளிச்சமாக பிரகாசிக்க போகிறார் தேவன், நம்மை பிரகாசிக்க. சரி, ஓகே. இப்போ பார்க்க போகிறோம் தெளிவாக. அப்போ உடனே இந்த வாக்கு தத்தத்தை ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்க? நான் உண்மையாலுமே நான் தேவனிடத்தில் வேண்டது, எனக்கும் என் சபையாருக்கும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன வாக்கு தத்தம் கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை கொடுங்க. இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமா? உலகத்துக்கே கொடுத்தது சமம். இந்த வாக்கு தத்தம் இப்போ செய்தியை கேட்டிங்கன்னா இது உலகத்துக்கு எச்சரிப்போடு கூட ஆசீர்வாதமான கடைசி கால ஆசீர்வாதனே நான் சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏசாயா 51:4 தான் வாக்கு தத்தமாக எடுத்து அதில் கடைசி வசனம் தான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தது மீண்டுமாய் இந்த சபையிலே நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்க, இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ ஏன் என்று ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது, ஏன் பிரமாணத்தை வெளிச்சமாக, பிரமாணத்தை இது வரைக்கும் கொடுக்கலையா? இது மட்டும் வேதம். பிரமாணன்றது என்ன? வேத பிரமாணம், நியாய பிரமாணம், கட்டளைகள் இது வரைக்கும் நமக்கெல்லாம் கொடுக்கலையா? இனிமேல் தான் கொடுத்து நம்மளை வெளிச்சமாக்க போகிறாரா? இப்படிதான் ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம முகமுகமாய் தரிசிக்கலனாலும் அவரோட ஆவியோடு இடைப்படணும். ஆண்டவர் அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51:5-6 வசனம். ஏன் அப்படின்னு சொன்னால், என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என்ன இருக்கா? சமீபமாயிடுச்சு. இதுக்கு மேலே வார்த்தைகளே கிடைக்காது. கடைசியாக நான் கொடுக்குறேன் என் பிரமாணத்தை, உங்களுக்கு வெளிச்சமாக கடைசியாக கொடுக்குறேன். ஆமேன். அல்லேலூயா. இனியும் அசட்டை செய்கிறவங்கலாம் அவ்வளோதான். என் நீதி சமீபமாயிடுச்சு. சொல்லி 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 பல ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஓடிவிட்டது. என் நீதி சமீபமாக இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். எல்லாமே ஆராதனையில் வந்துச்சா வரலையா? பாட்டு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆமேன். பாட்டு மட்டும்தான் நேற்று நைட்டு 11:15 இருக்கும் இன்னைக்கு. ஆனால் ஆராதனையில் வெளிப்பட்ட வார்த்தை என்னது? உலகம் அழிகிறது, வரப்போகிறதெல்லாம் வச்சு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அது உலகத்தை அங்கே சொல்லுவான், இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறது. நான் விசுவசிக்கிறேன். அப்போ பாருங்க, என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும். 6 வசனம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். அப்படியே உடனே உங்களுடைய அந்த பார்வை சிந்தையெல்லாம் அப்படி போயிடணும். வானம் புகையை போல் ஒழிந்து போகும். அப்படியே அந்த படத்தை இப்போ பாருங்கள். இந்த படமே உட்காந்து இதற்குனே இந்த வார்த்தையை எடுத்து அதற்கென்று ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி மகனை வைத்து தேவன் அப்படியே, வானம் புகையை போல ஒழிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பாழாய் போகும், அதன் குடிகளும் அப்படி ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கு இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. அப்போ சமீபமாக இருக்கிறது அவருடைய ரட்சிப்பு. இதுக்கு மேலே எல்லாரும் ரட்சிக்கப்படுவது அரிது. ஆமேன். என்னில் குமாரனா இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி, வார்த்தை அனுப்பி, அவர் செய்ய நினைத்தது ஆவியானவர் அனுப்பி எல்லாம் நிறைவேறிற்று. இனி இருக்கிறது என்ன? வானம் அழிய போகிறது, பூமி வெந்து விழப்போகிறது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே நெருப்பு, வானம் அப்படியே சுருண்டு விழுற போல படம். ஆமேன். அங்கே வேதம் என்னிலிருந்து புறப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதிலிருந்து தான் வெளிச்சம் வரப்போகிறது. அப்போ அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இனிமேல் ரட்சிப்பு உண்டு.
இனியும் வேதத்தை அசட்டை செய்கிறவங்க, ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க தப்பிக்கவே முடியாது. ஆமென். அப்போ என் ஜனங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட ஜனங்கள் தான் அந்த வேதத்தை நோக்கி பார்ப்பார்கள், அந்த வெளிச்சத்தை காண்பார்கள். இது எங்கு பார்த்தாலும் ஒரே அக்கினியும், ஒரே வானம் இருண்டு, பூமி இருண்டு, எல்லாம் சுருண்டு, எல்லாம் அழிய போகிறது. கடைசி காலத்திற்கு நீதி சமீபமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆங்காங்கே பயங்கரமான அழிவுகள். நேற்று 189 பேர் முந்தானே செத்துட்டாங்க. நினச்சிருப்பாங்களா எவ்வளோ சந்தோஷமாக நியூ இயர் கொண்டாட போயிருப்பாங்க? எத்தனை வேதனை. ஆமென். சரி, இப்போது இதே வசனத்தை தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். அவருடைய வாக்கு தத்தம் எது? இந்த வாக்கு தத்தம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வசனங்கள் எல்லாம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது, அவருடைய சந்நிதியை விட்டு விலகக்கூடாது, அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை விட்டு விலகக்கூடாது. ஜாக்கிரதை. ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா எல்லாமே நம்ம செய்யும்போது தான் அதனுடைய மகிமை உண்டாகும். அப்போது ஏசையா சொன்னது தான் அவருடைய அப்போஸ்தலராகிய பேதுரு கடைசி அதை சொல்கிறார். எனவே காலம் சமீபமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வானம் அழியுதோ, பூமி ஒழியுதோ, அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நமக்கென்று தேவன் எந்த நாளை வைத்திருக்கிறாரோ அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அதன்படி செயல்படும் போது தேவன் நம்மை அந்த வெளிச்சத்திலே பிரகாசிப்பி பண்ணுவார். ஆமென். சரி, இப்போ பாருங்க, யாருக்கு பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பார்? ஏற்கனவே சொன்னோம், யாருக்கு அந்த வெளிச்சத்தை பிரகாசமாய் பிரமாணத்தை வெளிச்சமாய் ஸ்தாபிப்பான்னு சொன்னால், இப்போ ஏசாயா 51:7 வசனம் வாசிப்போம். ஏசாயா, இந்த ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் தான் சில வசனங்கள் மிக முக்கியமாக பார்க்குறோம். நீதியை அறிந்தவர்களே, பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிற எச்சரிப்பு, இந்த ஆசீர்வாதம்லாம் யாருன்னா எல்லாருக்கும் கிடையாது. நீதி அறிஞ்சிருக்கில்ல, பிரமாணத்தை அறிஞ்சிருக்கிறீல்ல, என்னுடைய வாக்கெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் தெரியல, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்போ ரட்சிப்பு, எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய, எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்களே. நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிற ஜனங்களே, நம்ம பார்த்து தாங்க சொல்கிறாரு. இந்த வாக்கு தத்தம் நமக்கு தான், உங்களுக்கு தான். எனக்கு திரும்ப செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இனிமேல் எல்லாம் வரும், உலகத்தாரால் எல்லாம் வரும். நீங்கள் ஆண்டவரை விசுவசிக்கும் போது, கடைசி காலத்தில் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கேவலமாக தான் நினைப்பான். இவருக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இங்கே பிழைக்க வந்திருக்காரு, இவர் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சாதான் வேலைக்கு வருவேன் அப்படின்னு உலகத்தை அவங்களை நிந்திக்கலாம். ஆனால் நீதி அறிந்த நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமலும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகாமலும் இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். அப்போ என் வேதத்தை அவர்கள் தூஷணங்களை கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 51:7 வசனம் சொல்லுகிறது. அப்போ யாருக்கு பிரமாணத்தை என்று சொன்னால், நீதியை அறிந்தவர்களுக்கு தான். வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் தேவன் பேசுகிறார். இது 100க்கு 100 நான் விசுவாசிக்கிறேங்க இந்த வார்த்தையை. அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அப்போ அந்த வெளிச்சத்தை அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை என்ன செய்து பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பார்? ஏன் என்று பார்த்தோம், யாருக்கு என்று பார்த்தோம். இப்பொழுது என்ன செய்து வெளிச்சத்தை பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பார்? இப்போ ஏசாயா 51:3 வசனம், 11 வசனம், 16 வசனத்தை வாசிக்க போகிறோம். பாருங்க, இப்படி தான் வேதத்தை ஆராயணும்.
4 எடுத்தோம், 5 வாசித்தோம், 6 வாசித்தோம், 7 வாசித்தோம். அப்புறம் நமக்குள்ளார ஒரு தெளிவு கிடைக்கலன்னு சொன்னால் திரும்ப மேலேருந்து பக்கத்தில் முன்பக்கம் பின்பக்கம் வேறு அதோட தொடர்புள்ள வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது தேவன் தெளிவாக உங்களோட பேசுவார். இப்போ 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சரி ஆண்டவரே, இப்போ இது வரைக்கும் பிரமாணம் தெரிவிச்சிங்க, நீதியை தெரிவிச்சிங்க, நாங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்து இன்னும் புதுசாக இப்படிப்பட்ட பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பீர்கள் என்று இப்படியாக உண்மையிலுமே நான் அப்படி தான் கேட்க ஆண்டவர் இடைப்படுவார். அப்போ பாருங்கள், என்ன செய்து அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாங்க. அதுக்கப்புறமேல அந்த ஏசாயா 51, 3, 11, 16 போகலாம். அதுக்கு முன்னாடி ஏன் என்ன செய்து சொல்லும்போது, அவர் என்ன செய்ய போகிறாராம், இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறார், கடைசி காலமாக இருக்கிறதுனால ஏசாயா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சீயோன் இன்னுமாய் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். இன்னும் ஒரு சில ஜனங்கள், சீயோன், நீங்களும் நானும் சீயோன், சீயோனே. சீயோன் என்பதற்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சீயோன் பர்வதம் என்று இருக்குது, சீயோன் எருசலேமில் இருக்கிற ஒரு பட்டணத்தை குறிக்கிறது, சீயோன் என்பது கர்த்தர் வாசமாக இருக்கிற இடம் என்று கூறுகிறது, சீயோன் குமாரத்தியே என்று சொல்லும்போது நகரத்தை குறிக்கிறது, சீயோனே என்று நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சீயோன் சொல்லும்போது கரெக்டாக அந்த ஏற்ற இடத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இங்கே சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினால் மீட்கப்படுவார்கள். இப்போ ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இனி இப்படியெல்லாம் பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்க போகிறதை பார்த்து ஒரு திரளான ஜனங்கள், பாருங்கள் ஏசாயா 2:3, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தர், இப்போ அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ண போகிறாங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்து கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அப்போ யார், உங்களை கொண்டு அநேகர் இனிமேல் வரப்போகிறாங்க. இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தேவன் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு நிறைவேற்ற போகிறார், உங்களை வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். இன்னுமே ஒரு சில ஜனங்கள் மட்டும் ரட்சிக்கப்படும்படியாக, அவருடைய நீதி புறப்பட்டு வெளிப்படும்படியாக. அப்போ ஒரு சில ஜனங்களுக்கு இன்னுமே ரட்சிப்பு உண்டு. ஏன்னா அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறோம். அப்போது பாருங்கள், அதெல்லாம் செய்து தான், இதெல்லாம் முடித்த பிறகு தான் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய போகிறார். அப்போ பாருங்கள், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வேதம் வசனம் தாங்க, ஆண்டோடைய வார்த்தைகள் தான் நிறைவேற போகுது. இனி ஒன்றுமே கிடையாது. எருசலேம் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது, யுத்தத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் கர்த்தருடைய வார்த்தை எங்கே கிடைக்குன்னு இப்போ கடைசியாக ஒரு கூட்டம் ஓட போகுது, எல்லாம் போய் ஆண்டவருடைய சமூகம் தான் இனிமேல் அப்படின்னு வரப்போகிறாங்க. அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஜீவன் கொடுத்து தப்பு வைத்ததெல்லாம் சும்மா நினைக்காதீங்க. ஆமென். இதற்காகலாம் தான். அல்லேலூயா. இப்போ வாசிப்போம். அப்போ பாருங்க 51 இப்போ 3 வாசிப்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அப்போ பாருங்க, ஆறுதல் செய்வார்னா என்ன அர்த்தம், எல்லா அழிவும் வரப்போகுது, அநேக ஜனங்கள் அழிந்து போக போகிறார்கள், இருள் உண்டாக போகிறது. ஆனாலும் கர்த்தர் சீயோனுக்கு, கர்த்தரை தேடி வந்த ஜனங்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த ஜனங்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை கேட்டு அதை கை கொண்ட ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆமென். பாருங்க, ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை மீண்டுமாய் ஒரு ஏதேன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்போது அங்கங்கே உண்மையிலுமே நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு சபையில் உண்மையாக கூடுற ஒரு சில கூட்டத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். 1000 பேர் கூடுற இடத்துல 10 பேர் ஆவியோடு இருக்கிறவங்கள தான் தேவன் விரும்புகிறார். எனவே நாம் 1000 பேர் இருந்தாலும் நம்ம அந்த 10 பேரில் ஒன்றா இருக்கணும். அல்லேலூயா. எனவே தான் அந்த உண்மையிலுமே அந்த சகோதரி சொல்லும் போதெல்லாம் எனக்கு
அந்த வார்த்தையை கேட்க கேட்க உண்மையிலுமே தேவன் என்னோடு இடைப்பட்டதை நான் விசுவசித்தேன். நான் எப்போதுமே எனக்கு ஒரு வார்த்தை கிடச்சிருச்சுனாலே விசுவசிப்பேன். அதை உண்மையாய் உறுதிதப்படுத்தி கொண்டேன். இனியும் உங்களிடத்துல என்ன பாவம் இருந்தாலும் மாற்றிக்க, திரும்ப என்னை மன்னி ஆண்டவரேன்னு கேட்காத. எனக்கு முன்னாடி கண்ணீர் ஒரு செகண்டில் நான் இறங்கி வந்து பூமியை அதிர பண்ணேன்னு சொன்னால், நீ மன்னிப்புன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே ஒழிஞ்சிட்டுனா எங்கே போவ? என் நீதி சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவ பாருங்க 11ஆம் வசனம், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். 16ஆம் வசனம் பாருங்க, திரும்ப அதே சொல்றாரு. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எத்தனை வாக்கு தத்தம் வருது பாருங்க. அப்போ இந்த வேதத்தை ஏன் பிரமாணத்தை அவர் வெளிச்சமாக ஸ்தாபிப்பார் அப்படின்னு சொன்னா, முத்திரை போடுவதற்காக. நீங்கள்லாம் என்னுடைய ஜனங்கள், நீங்கள்லாம் இதுக்கு மேலே வந்து இப்படி உலகத்தாரோடு உலகத்தை சார்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து பாவக்கரைகளோடு இனி காலம் செல்லாது. அப்போ உன் வாயிலே என் வேதத்தை அருள செய்வேன். எதற்காக? நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. அப்போ என் வாக்கை கேளுங்கள், என் ஜனத்துக்கு தான் நான் என்ன பண்ண போறேன், இன்னும் இந்த வேத பிரமாணத்தை எல்லாம் ஸ்தாபிப்பேன் வெளிச்சமாய். ஏன்னா நீங்கள் தான் புறப்பட்டு போகணும். புரிஞ்சிச்சா எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு? அவருடைய வார்த்தை வெறுமனே அவரிடத்திலே வந்து திரும்பி போகாது. அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரியட்டும். அல்லேலூயா. உணர்னுங்க. வார்த்தை, நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் வார்த்தை இல்லைன்னு சொன்னால் அது சபையே இல்லை. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் என்னவா இருந்தாலும் சரி, இனி தேவனுடைய இந்த வார்த்தையின்படி, இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு கொடுத்த விசுவாசம் நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி சபைகளெல்லாம் உண்மையான ஊழியக்காரர்கள், உண்மையான வார்த்தைகள் இருக்கும். பொய்யெல்லாம் அப்படியே அந்த கூட்டத்தோடு அழிந்து போகும். இன்றைக்கி எல்லாம் அநேக பார்க்குறோம், கேட்குறோம், அது நமக்கு தேவையில்லை. உண்மையுள்ள ஊழியக்காரர்களை, உண்மையுள்ள சபையை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். சபையிலே தான் நியாய தீர்ப்பு தொடங்க இருக்கிறது. ஆமென். சரி, அடுத்து 16ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி உன் கரத்தின் நிழலினால் இன்னைய வரைக்கும் மறைத்திருக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்தபோது, எத்தனை வியாதிகள் வந்தபோது, நெருக்கங்கள் வந்தபோது, சோர்வு வந்தபோதோ, பலவீனங்கள் வந்தபோதும் அவருடைய வார்த்தை தான் நம்ம மறைச்சி பாதுகாத்துச்சு. ஆமென். சரி, இப்போ எதற்காக அந்த பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பார்? அப்போ என்ன செய்து அப்படின்னு பார்க்கும்போது, இன்னுமா ஒரு சிலர் அறியாத ஜனங்கள், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் தான், இப்படியும் அப்படியுமா இருக்கிற ஜனங்களை கடைசியாக என்ன பண்ண போகிறாரு? கடைசியாக அவர் வந்து என்ன பண்ணுவார்? அவருடைய பரிசுத்த ஜனங்களை கொண்டு வார்த்தையெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து, அவர்களால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ இக்கட்டுகளை உபத்திரவங்களை அடைந்த பிறகு அவங்களும் தேவனுடைய சமூகம் தான் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து வரும்போது, இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் ஆண்டவர் அவருடைய இன்னுமாய் பிரமாணங்களை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். சரி, இப்போ எதற்காக பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பார்? அதே ஏசாயா 51:17 முதல் 19 22 வசனமும் தான். ஏசாயா 51:17 முதல் 19. எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி கொடுத்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? பாழ்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தனர். எல்லாமே இன்னைக்கு ஆராதனையில் வந்துச்சு. ஆமென். அப்போ தேவன் இன்னுமே அந்த கடைசி இரக்கம், எருசலேம், சீயோன் எல்லாம் நீங்கள் நம்ம தான்.
எருசலேம் நகரத்தை குறித்து சொன்னாலும் இன்னைக்கு பாழ்கடிப்புகள் எல்லாம் நடக்கிறத பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் தேவன். என் ஜனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறார்கள். என் ஜனங்களுக்கு மற்றவங்களுக்கு நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொன்ன தேவன் இப்போ வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறான். இவனும் குண்டை போடுறான், அவனும் குண்டை போடுறான், இவனும் அழிஞ்சு போகிறான், அவனும் அழிஞ்சு போகிறான். ஆனால் இப்போது கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? யுத்தத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. அப்போ உன்னை தப்புவிக்க யாரும் இல்லை. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த தேசத்தில் எல்லாரும் அழிந்து போகிறார்கள். என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். என் ஜனங்கள் சொன்னால் என் வாக்கை கேட்கல. இப்படி அப்படிமா ஒண்ணுமா பாவத்துக்கும் உலகத்துக்கும் நீதிக்கும் இப்படியே இருந்து இருந்து அழிந்து போயிட்டார்கள். இப்போ நான் கடைசியாக நியாயம் தீர்க்க போகிறேன். அப்போ இதற்காகலாம் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருடைய நாட்கள் நீதி சமீபமாக இருக்கிறதுனால கடைசியாக அந்த பிரமாணங்களை எல்லாம் வெளிச்சமாக ஸ்தாபித்து விட்டு இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இரக்கத்தோடு கூட இந்த ஆண்டுகள் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம், நல்லது. ஆண்டுகள் போக போக ஒரு பக்கங்கள் அழிவுகள் பயங்கரமாக வரப்போகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் மட்டும் தனியாக பிரிந்து போகிறாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு மாத்திரம் அங்கே மகிமை உண்டாக போகிறது, வெளிச்சம் உண்டாக போகிறது. அப்போ தான் உலகத்துக்கும் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரிய போகுது. கடைசியாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தியே ஆக போகிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, உனக்காக பரிதவிக்கிறேன் யார்? பாழ்கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் எல்லாம் வந்துருச்சு. தேசத்திலே பஞ்சம், அங்காங்கே தேசங்களில் பட்டயம், அங்காங்கே சங்காரம், பாழ்கடிப்பு எல்லாம் அடித்து நொறுக்கப்படுது. பில்டிங்லாம் தகர்த்தெரிக்கப்படுது. ஆமென். இப்போ 22ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன், இனி உன் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. எருசலேமுக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்ண போகிறார்? யுத்தங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. இனிமேல் உங்களெல்லாம் யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இனி வேதம்தான். வேதம்தான் வெளிச்சம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் வார்த்தை, அருள்வாக்கு. ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமென். எல்லாம் வரும், அதெல்லாம் குறித்து கலங்காதீங்க. உலக கவலையெல்லாம் விடுங்க, தேவன் பார்த்து கொள்வார். நமக்கு இந்த நாட்கள், இந்த காலங்கள்லாம் நிச்சயமற்றவைகள். உங்களுடைய எண்ணம் கர்த்தருக்காக ஓடணும். இந்த வருடம் நம்ம இப்படிப்பட்ட சிந்தையில் தான் இருக்கணும். ஆமென். சரி, கடைசியாக பார்க்க போகிறோம். ரொம்ப சீரில் முடிக்கணும். எவ்வகையான பிரமாணங்களை வெளிச்சமாக ஸ்தாபிக்க போகிறார்? அப்போ பிரமாணங்களை ஸ்தாபிப்பேன். இப்போ இதுவரைக்கும் பிரமாணங்கள் எல்லாம் ஸ்தாபிச்சிட்டார் இல்லையா? இன்னுமா நம்ம அப்படி இப்படிமாலாம் இருந்தோன்னு சொன்னால் இதையும் விசுவாசிங்க. இதையும் இல்லை, இதை தான் இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். இப்போ அவர் சொல்கிறது தான் பிரமாணங்கள். வெளிச்சமாக பிரமாணங்களை ஸ்தாபிப்பேன்னு சொன்னார்ல, இது வரைக்கும் கொடுத்துருந்தாரு, ஆனால் நம்ம சரியாக செய்யலை. ஆனால் இப்போ தேவன் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரமாணங்களை நம்மிடத்திலே அவர் ஸ்தாபித்து வெளிச்சமாக பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். 2 வகையான பிரமாணங்கள் மிக முக்கியமாக குறிப்பிட்டு. பிரமாணம் சொன்னாலே தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள், நீதியின் பிரமாணங்கள், எல்லா வார்த்தைகள் தான் பிரமாணங்கள். ஆனால் அதில் 2 பிரமாணங்கள் தான் மிக மிக முக்கியமான பிரமாணங்களை நமக்கு ஸ்தாபிக்க இருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வகையான பிரமாணங்கள் என்று பார்க்கும்போது, முதலாவதாக கிறிஸ்துவினுடைய பிரமாணம். கரங்களை தட்டுங்க. கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அதாவது கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் மனதுருகிற தேவன், இப்படியே அவரை நம்ம பாடி புகழ்ந்து அவர் உண்மையிலுமே இரக்கமாக போயிட்டார். ஆனால் இனிமேல் நம்மளே மாற்றிடுவாராம். கரங்களை தட்டுங்க. இனி உங்களால் முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம் பாருங்கள். இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சிங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு முடிவில் நீங்களும் நானும் இப்படி தான் இருக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிரமாணமுடையவர்களாக இருப்போம்.
ஆமேன் சொல்றீங்களா? தூங்குறீங்களா? சத்தமே காணோம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்றவங்களாம் ஆமேன் சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 6:2 வாசிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்ப கர்த்தர் சொல்றார், என்னுடைய பிரமாணத்தை வைப்பேன்னு சொன்னார் இல்லையா, வெளிச்சமாய் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம் எது? 1 கொரிந்தியர் 13 சொன்ன இந்த அன்பு, சமாதானம், இது கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்க 5:22, 23 வசனம் தான். இதன்படியெல்லாம் இனிமேல் நீங்கள் நானும் நடக்க போகிறோம். எத்தனை பேருக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். இனி இதை விட்டு விலக முடியாதுன்றார். இதை விட்டு விலகவும் கூடாது. இதெல்லாம் கவனிங்க, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், உங்களிடத்திலே இதெல்லாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்ததாக 2வது பிரமாணம் என்ன என்று பார்க்கும்போது, நம்மிடத்திலே காணப்படுகிற பாவ பிரமாணம்னு ஒன்று இருக்கு. ரோமர் 7:23. அந்த பாவ பிரமாணத்தின் விடுதலையாக்கி ஆவியின் பிரமாணத்தினால நம்ம வெளிச்சமாக ஸ்தாபிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாவ பிரமாணம் ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்போ ரோமர் 8:2 பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம், என் பிரமாணங்களை, கிறிஸ்துவின் பிரமாணங்களை, ஆவியின் பிரமாணங்களை நம்மிடத்திலே காணப்படுகிற பாவ பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி வெளிச்சமாக இப்படிப்பட்ட பிரமாணங்களை ஸ்தாபிக்க இருக்கிறார். இதுதாங்க இந்த வருடத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து ஏன் இதை செய்ய போகிறார், எதற்காக இதை செய்ய போகிறார், நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று தேவன் நன்கு அறிந்ததினால் இந்த நாளிலே தேவன் நமக்கும் இந்த சபைக்கும் இனி உலகத்தில் நடக்கப் போகிற யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆசீர்வாதமாய் உணர்கிறேன்? கர்த்தர் இனி உங்களை என்னை மாற்றப் போகிறார். இனிமேல் நீங்களும் நானும் அன்பு இல்லாமல் இருக்க போகிறதில்ல, ஆவின் கனிகள் இல்லாமல் இருக்க போகிறதில்ல, சாட்சிகளாக இருக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை வைத்து தான் நான் விசுவாசித்து தான் அந்த போன இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், தேவன் உங்களை எல்லாம் சீஷராக்கி தேவன் என்ன பண்ண போகிறார், நீங்கள் என் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், ஆவியின் பிரமாணமும் கிறிஸ்துவின் பிரமாணம் நம்மிடத்தில் இருந்தால் நாம தாங்க சாட்சி. அல்லேலூயா. இதை நான் விசுவாசித்து தான் இந்த வார்த்தையை உங்களிடத்திலே சொன்னேன். சரி, இப்போ எழுந்து நிற்போம். கடைசியாக 3 வசனத்தை நான் சொல்கிறேன், ஆவியில் உணருங்க. சங்கீதம் 43:3. சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும், நீங்களும் நானும் இனி கேட்க வேண்டியது அதுதான் தேவனிடத்தில் எப்பொழுதுமே, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிடலாம். ஆமென். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. இந்த வாக்குத்தத்தத்துக்கு பிரதிபலனாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆண்டவர் இடத்துல காலை தோறும் எழுந்திருச்சு நீங்கள் வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இந்த சங்கீதம் 43:3. ஆமென். சங்கீதம் 97:11 சொல்லப்படுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிற்றையே ஜீவ வழி. இந்த வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை தான் தேவன் நம்மிடத்திலே ஸ்தாபிக்க இருக்கிறார். ஆமென்.